வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து பீட்ரூட் கறியோட வந்திருக்கேன். இந்த பீட்ரூட் கறி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெய் இதில் விடுங்க. விட்டுட்டு இந்த எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிச்சிட்டுது. கொதிச்சா பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்கு. இதை போடுங்க. போட்டு இந்த கடுகு வந்து வடிக்கணும். இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்கும் மீடியம் வெங்காயத்தில் பாதி அல்லாட்டிக்கு 45 கிராம் வருது வெங்காயம் இதில் போடுங்க. இதில் வந்து 4 உள்ளி பூண்டு இருக்குது வெட்டி வச்சிருக்கிறேன். அல்லாட்டிக்கு 15 கிராம் வருது. 4 garlic cloves அல்லாட்டிக்கு 15 கிராம்ஸ் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் 2 சின்ன பச்சை மிளகாய் வந்து வெட்டி வச்சிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது. இதையும் இதில் போடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 4 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ ஒரு 1.5 நிமிஷமாக இதை வதங்கிட்டு இருக்குது. 2 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். இது என்ன ஒரு 2 நிமிஷம் ஆகிருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 4 நிமிஷம் இதை வதக்கி இருக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து எல்லாட்டிக்கு 205 கிராம் வருது. அதை எடுத்து தோல் எல்லாம் க்ளீன் பண்ணி இப்படி நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெட்டலாம். ஸோ இப்போ இதில் போடுங்க. மஞ்சள் இருக்குது. Turmeric powder 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கறி பவுடர் இருக்குது. நான் 1 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு நான் போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு போடுங்க. மீடியம் ஹீட்லேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். குறைச்சிட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணுங்க நல்லா. மூடி போட்டு 2 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ 2 நிமிஷமாக இது வதங்கி கொண்டு இருக்குது. மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன் ஹீட்டை. இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு கப் இதில் வந்து தண்ணி இருக்குது. 1/3 கப் எல்லாட்டிக்கு 80 ml தண்ணி இருக்குது. இப்போ இந்த தண்ணி இதில் விடுங்க. தண்ணியை விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுலேருந்து மீடியம் ஹீட்லேருந்து கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுருக்கேன். அப்படியே வையுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இதை நல்லா அவிய விடுவோம். இப்போ இதை ஒரு 8 நிமிஷமாக அவிஞ்சோன்னு இருக்குது. மீடியத்தில் கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன் ஹீட்டை. மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. இப்போ ஸோ மூடி போட்டு இன்னொரு 6 மினிட்ஸ் வந்து அவிய விட போகிறேன். ஸோ இப்போ இதில் எக்ஸாக்ட்லி 6 நிமிஷம் ஆயிருக்குது. ஸோ எல்லாமே வந்து 14 நிமிஷம் இதை அவிய விட்டுருக்கிறேன். ஸோ இந்த கறிக்கு வந்து நான் தேங்காய் பால் விடுறையில் ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு செக் பண்ணி பாருங்கள். கிழங்கு அவிஞ்சிட்டாண்டு. ஸோ கையில் எடுத்து கிழங்கு அவிஞ்சிட்டாண்டு பாருங்கள். இது நல்லா அவிஞ்சிட்டுது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நான் இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டேன். ஸோ டோட்டலி வந்து 14 நிமிஷம் இதை நான் அவிய விட்டுருக்கிறேன். இதில் வந்து லைம் ஜூஸ் இருக்குது, அரவாசி இருக்குது. பட் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளிஞ்சு விடுங்க. 1/2 டீஸ்பூன் நேரத்தை அதுக்குள்ள புளிஞ்சு விடுறேன். நான் அரவாசியும் ஃபுல்லாக புளிஞ்சு விடையில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை நிப்பாட்டிட்டு தான் தேசிக்காய் புளிய விடுங்க. நீரா அஜய் ஃப்ரம் ஜெர்மனி, நீங்களும் இதை ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க ரீசெண்ட்லியாக. இப்போ இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீட்ரூட் கறி எல்லாம் செய்து முடிஞ்சது. நீரா அஜய் ஃப்ரம் ஜெர்மனி கேட்டிருந்தீங்க ரீசெண்ட்லியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸ் கையில் விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.